திமுகவுக்கு தொடங்குனது யார் தெரியுமா? விஜயபாஸ்கர். என்ன சொல்லி பேச்சுவார்த்தை? முதலமைச்சர் பதவியை 2.5 ஆண்டு காலம் பகிர்ந்துக்கலாம், உதயநிதியை துணை முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படிங்கிற பிளான முதல்ல கொண்டு வர்றது யாருன்னா அதிமுக. அதிமுக இருக்கிற யாருக்காவது கொள்கை, கோட்பாடு, தத்துவம் ஏதாவது இருக்கா சார்? 2 கால் மட்டும்தான் சார் பிரதானம். நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒத்து வரலங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரியே இன்னொரு டம்மி பீஸா எங்களுக்கு விஜய் தெரியுறாருங்க. அதிமுக திமுக கூட்டணி விரும்பாமல் ராஜினாமா 70 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு பண்றாங்க. இதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி. 25 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த 25 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ண டீம் யாருடைய டீம் தெரியுமா? சிவி சண்முகத்தோட டீமா? இல்ல. அதுக்கு சூத்திரதாரி யாரு தெரியுமா? எஸ்ஐகி சுப்பையா. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம்பதிரி இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறப்ப அமைச்சர் சொல்றாரு, அதிமுக திமுக கூட்டணியை விரும்பாத அதிமுகவினர் தற்போது தாவேக்காவை தேடி வருகிறார்கள். எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று திமுக காரர்கள் விரும்ப மாட்டார்கள். திமுகவோடு கூட்டணி போக வேண்டும் என்று அதிமுக காரர்கள் விரும்ப மாட்டார்கள். எனவே விரும்பாதவர்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆனாலும் சரி, சி விஜயபாஸ்கர் ஆனாலும் சரி, இதற்கு முன்னால் வந்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் வந்தார்கள் அப்படின்னு அமைச்சர் சொல்றார். முதல்ல அதிமுக திமுக கூட்டணி வைக்கலாம்ங்கிற யோசனை எங்க வந்துச்சு? நம்ம உடைச்சு பேசுவோம், வெளிப்படையா பேசுவோம். இதுக்கப்புறம் ஒளிவு மறைவு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் மு.க. ஸ்டாலின் பட்டவர்த்தனமாக மறுத்துட்டார். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு தேவை இல்லைன்ட்டார். கீழ்நிலையில அப்படியே மெல்ல செய்தி பேசப்பட்டு போகுது. திமுக தரப்ப முதல்ல அப்ரோச் பண்ணி இதுக்காக பேசுனது யாரு தெரியுமா? அண்ணன் விஜயபாஸ்கர் தான். முதல் கட்ட பேச்சுவார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் ரொம்ப நிதானமா சொல்றேன். முதல் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுக்கு தொடங்குனது யாரு தெரியுமா? விஜயபாஸ்கர். என்ன சொல்லி பேச்சுவார்த்தை? துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாக இருந்தா எடப்பாடி பழனிசாமி வேணான்றுவாரு, ஏன்னா விஜய் அதுக்கு ஏற்கனவே தயாரா இருக்காரு. முதலமைச்சர் பதவியை 2.5 ஆண்டு காலம் பகிர்ந்துக்கலாம், முதல் 2.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருங்க, 8 அமைச்சர்ல இருந்து 10 அமைச்சர்கள் கொடுத்துருங்க, மீதியை நீங்க வச்சுக்கோங்க, உதயநிதியை துணை முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படிங்கிற பிளான முதல்ல கொண்டு வர்றது யாருன்னா அதிமுக. திமுகவுக்கு கீழ்நிலையில ஒரு ஆசை வந்துருச்சு. சில அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, பேரெல்லாம் சொன்னா ரொம்ப வருத்தம் வந்துடும், பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, இதை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. அவர் தான் கட்சி தலைவர். முடிவெடுக்கிற இடம் யார்கிட்ட இருக்கு? முடிவெடுக்கிற இடம் யார்கிட்ட சார் இருக்கு? அண்ணன் மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கு. அண்ணன் மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கு. அவர் எடுத்த எடுப்புலயே மறுக்கிறார், முடியாதுன்றார், இது ஒருபோதும் நடக்காதுன்றார். சொல்லிட்டு இவனுங்களுக்கு ஆசை வந்துருச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. இவனுங்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்துக்கு தயாராயிட்டாங்களே, இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருக்க கூடாதுன்னு தான் ஏன் ஆளுநர் பதவி ஏற்க விஜயை அழைக்கவில்லை, கண்டன அறிக்கை கொடுத்தாரா இல்லையா சொல்லுங்க? ஏன் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை கொடுக்கல? ஏன் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை கொடுக்கல? ஜனநாயகத்தை நேசிக்கிற தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா சொல்லிருக்கணும்ல சார்? ஏன் விஜயை அழைக்கலன்னு கேட்டிருக்கணும்ல சார்? கேட்கல சார். அடுத்த ஸ்டெப் வராரு பாருங்க. அண்ணன் ஸ்டாலினுடைய அறிக்கை, 2வது அறிக்கை. என்ன அறிக்கை வருது? பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக தன்னுடைய பணியை திராவிட முன்னேற்ற கழகம் துவங்குகிறது. 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் இந்த அரசுக்கு, இந்த அரசு தன்னுடைய பணியை துவங்கட்டும். அறிக்கை யாரு? அண்ணன் மு.க. ஸ்டாலின் கொடுத்தாரு. இதை விட ஒரு ஜனநாயகவாதியாக எப்படி சார் அவர் வெளிப்பட முடியும்? அப்போ மறுத்துட்டாங்க. திமுக தரப்பு கிளாரிட்டி வெரி கிளியரா சொல்லிட்டாங்க. அண்ணன் ஆராசா இந்த அண்ணா அறிவாலயத்திலேயே சொன்னாரு, இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், இப்படி சிலருக்கு ஆசை இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு தலைமை என்ன முடிவெடுத்தது என்பதை வைத்துத்தான் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டாரா? முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்ட் க்ளோஸ். இப்ப செத்து போன கதையை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஒரு நியாயம் சொல்றாங்க. இந்த பேரத்தை யாரெல்லாம் பேசினார்களோ அந்த பேரத்தை பேசியவர்கள் எல்லாம் இப்ப போய் தாவேகா பக்கம் நிக்கிறாங்க.
25 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த 25 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்ண டீம் யாருடைய டீம் தெரியுமா? சிவி சண்முகத்தோட டீமா? இல்ல. அதுக்கு சூத்திரதாரி யாரு தெரியுமா? எஸ்ஐகி சுப்பையா. ஏன் அந்த எஸ்ஐகி சுப்பையா அந்த வேலையை செஞ்சாரு? அவர் ஒரு ஏ கிரேடு கான்ட்ராக்டர். அவருக்கு பல கோடி ரூபாயில டெண்டர் போட்டு வேலைகள் நடந்திருக்கு. அந்த வேலைகளுக்கு திமுக ஆட்சியில ரொம்ப இணக்கமாக திமுக அமைச்சரோட இருந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. எடப்பாடி ஆட்சி காலத்துல அவருக்கு பணம் கொடுக்கல, ஏன்னா அவர் டிடிவி தினகரன் போனாரு. இப்ப மீண்டும் தன்னுடைய தொழிலுக்கு சங்கடம் வந்துடும், பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுரும், திரும்ப டெண்டர் கோட் பண்ணும், ஒரு ஆளுகிற அரசோடு இணக்கமாக இருக்கலாம்னு சொல்லிதான் இது ஃபெயிலியர் ஆனோன்னு ஒரு புது ட்ராக் எடுக்கிறாங்க. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திமுக அதிமுகங்கிற பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனோன்னு ஒரு புது ட்ராக் எடுக்கிறாங்க. இந்த ட்ராக்குக்கு காரணம் பிசினஸ். சரியா? இப்ப இவர்கள் வந்து திமுகவை பிடிக்காம தாவேகாவுக்கு போனாங்களா, இல்ல காசு சம்பாதிக்கிறதுக்காக போனாங்களா? சொல்லுங்க. ஒரு பொது மேடை விவாதத்துக்கு கூப்பிடுவோம் சார். ஓட்டுக்கு 3000 சார், 2 லட்சம் ஓட்டுக்கு 3000 எவ்வளவு சார் ஆச்சு? 60 கோடி ரூபாய் ஆச்சு சார். அடிப்படை செலவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த அடிப்படை செலவு, அதிமுகவுக்கு கொடுத்த அடிப்படை செலவு, பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை செலவு சேர்த்து 10 கோடி ரூபாய், 70 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க மரகதம் குமரவேல். இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொல்லுங்க சார். மதுராந்தகத்துல காசு வாங்கின அவ்வளவு பேர் சாட்சி. அது இந்த செய்தியை அவங்க பார்ப்பாங்க, அவங்கதான் சாட்சி. 70 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 5 நாள்ல ஒரு ஆள் ராஜினாமா பண்றாங்கன்னா, அதிமுக திமுக கூட்டணி விரும்பாமல் ராஜினாமா 70 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு பண்றாங்க. இதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு ஏற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய காமெடி! இதெல்லாம் கிறுக்குத்தனத்திலேயே உச்சபட்சமான கிறுக்குத்தனமா இல்ல இப்படி எல்லாம் சொல்றது? அதுவும் அதிமுக காரனுக்கு கொள்கை கோட்பாடு இருந்துச்சா, திமுக எதிர்ப்பு இருந்துச்சா, அதனால உடனே போய் தாவேகாவுக்கு. அதிமுக இருக்கிற யாருக்காவது கொள்கை கோட்பாடு தத்துவம் ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது ஒண்ணு இருக்கா? 2 கால் மட்டும்தான் சார் பிரதானம். அது எம்ஜிஆர் காலா இருக்கலாம், ஜெயலலிதா காலா இருக்கலாம், எடப்பாடி காலா இருக்கலாம், சசிகலா காலா இருக்கலாம், அமித்ஷா காலா இருக்கலாம், மோடி காலா இருக்கலாம், ஏன் நயினார் நாகேந்திர காலா கூட இருக்கலாம். 2 கால்கள் தான் தேவை. என்ன பெரிய லட்சிய கோட்பாடு, என்ன பெரிய திமுக எதிர்ப்பு! இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்து படையெடுத்த எத்தனை பேரை நான் சொல்லட்டும்? ஏவா வேலுல இருந்து போடுவோமா பட்டியல? முத்துசாமில இருந்து போடுவோமா பட்டியல? அதிமுக எதிர்ப்புனா எதுக்காக அங்கேருந்து இங்க வந்தாங்க? நான் அவங்களெல்லாம் மதிக்கிறேன். அது என்னுடைய நோக்கம் அது இல்ல, அவங்கள காயப்படுத்துறது அல்ல. அதிமுகவுக்கு அப்படி ஒரு கோட்பாடு. நான் மாவட்ட செயலாளரா வர்றேன், என்ன மாவட்ட செயலாளருக்கு திரும்பவும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுங்க. திமுக மாவட்ட செயலாளர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து திமுக சேர்றேன்னு பேசினாரா இல்லையா விஜயபாஸ்கர்? இல்லைன்னு சொல்லுங்க. பேசின ஆளோட சொல்லுவோம் யார் யார்ட்ட அவர் பேசினாருன்னு. அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க அதிகாரத்தை அண்டி பிழைக்கிற வேலை. அதிமுகவுல இருக்க முடியல சார். நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமியோட இவர்களால் டிராவல் பண்ண முடியல சார். இந்த எஸ்பி வேலுமணி, நத்தா விஸ்வநாதன் இவங்க எல்லாம் இப்ப முரண்படுறாங்க. இப்ப கூட அந்த சமாதானத்துக்கு பிறகு கூட முரண்படுறாங்க. அதெல்லாம் நமக்கு புரியுது. அதுக்காக வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்றதுனாலதான் நாங்க தாவேகாவுக்கு போறோம். இது டுபாக்கூர் வேலை. இது ஏற்புடையது இல்ல. இது உண்மையிலேயே இதுதான் இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாது. அதனால இந்த வேலையை விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒத்து வரலங்க, எடப்பாடி பழனிசாமி மாதிரியே இன்னொரு டம்மி பீஸா எங்களுக்கு விஜய் தெரியுறாருங்க, அதனால நாங்க விஜய் கிட்ட போறோங்க. எங்களால கோட்பாடு கொள்கை தத்துவம் அண்ணா பெரியார் அம்பேத்கர் அப்படி எல்லாம் பேச முடியாது. திராவிட இயக்கம் சமூக நீதி எல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்னா, கால்களில் செருப்பாக இருந்த என்னை ஆலமரத்தின் வேறாக இருந்து அம்மா என்னை இந்த உயரத்தில் வைத்திருக்கிறீர்களே அம்மா, சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்துற வாய்ப்பை தந்தீர்களே அம்மா, அமைச்சராக்கினீர்களே அம்மா, உங்கள் பொற்பாதம் வழங்குகிறேன் அம்மா, மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மான்னு பேச தெரியும் உங்களுக்கு. இப்ப அந்த அம்மா அம்மா அம்மாங்கிற இடத்துல தளபதி தளபதி தளபதினு போட்டுக்கலாம், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா திமுகவுக்குள்ள போயிட்டா கொள்கை பேசணும், கோட்பாட்டோட இருக்கணும், தத்துவத்தை பேசணும், லட்சிய உணர்வு வேணும். இப்ப எதிர்கட்சியா இருந்தா இன்னும் கூடுதலான போராட்டங்கள் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கிறதுனால தாவேகாவுக்கு போறாங்க. இதுதான் செய்தி. அதை விட்டுட்டு திமுக எதிர்ப்பு அதனால போறாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்புன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் சமரசத்துக்கு உட்பட்டு தான் அதிமுக காரர்கள் பயணிக்கிறாங்க. அதிமுக சிபிஐ சிபிஎம் பிசிக மதிமுக உட்பட பலரும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியதற்கு காரணமே இந்த அதிமுக திமுக கூட்டணியை அந்த கூட்டணி தோழமை கட்சிகள் கூட விரும்பல அப்படின்றத இன்றைக்கு பதிவு பண்றாரு. மறுபடியும் இவர்களையும் அந்த அதே தட்டுல வச்சு ஒப்பிட்டு பேசுறாரு அமைச்சர் சிடி நிர்மல்குமார். இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு செய்தி,
அதிமுக திமுக கூட்டணி ஏற்புடையது இல்லை, அதனால இவங்க எல்லாம் வெளியேறினாங்க. அதான உண்மை, அதுதானே சத்தியம். அதிமுக திமுக கூட்டணியை அதிமுக திமுக கூட்டணியை விரும்பாமல் இவர்கள் வெளியேறியது சரி என்றால், அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவது எப்படி சரியாக இருக்கும்? அது சரியான்னு கேட்கிறேன் நான். சார், இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, 2 கட்சிகள் இல்லையா, 2 கட்சிகள் எதிரெதிர் துருவத்துல இருந்து அரசியல் பண்ணிருக்காங்க. எதிரெதிர் துருவத்தில் இருந்த 2 கட்சிகள் செய்த அரசியல் ஒன்றாக போகிற போது அது சரியாக இருக்காதுன்றாங்க. அப்ப தாவேகாவும் அதிமுகவும் என்ன தோழமையான்னு கேக்குறேன். இது எதிர் துருவ அரசியல்னா அதுவும் எதிர் துருவ அரசியல் தானே, அது எப்படி சரியாக இருந்திருக்கும்? அப்போ உங்களுக்கு நோக்கம் திமுக அதிமுக கூட்டு வைத்தது என்பது அல்ல. அதை கடந்து திமுக மீது வேறு ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. அதை நீங்க சொல்லுங்க, அதை நீங்க பேசுங்க. ஆனா அதுக்காக தான் நாங்க கூட்டணி போனோம்னு சொல்றது பொதுவுடைமை இயக்கமே அதை ஏற்கல. இவர்கள் சொல்கிற செய்தியே பொதுவுடைமை இயக்கத்தில் இருக்கிற கீழ்நிலை தோழர்கள் ஏற்கல. அவங்க வேறு விதமான புரிதலோடு இருக்காங்க. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள எல்லாம் போகல. அண்ணன் முத்தரசன் என்ன பேசினாரு, முன்னாள் அமைச்சர் மதிவான வீட்டுல என்ன பேசினாரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மைன்னா அண்ணன் முத்தரசன் அப்படி பேசினாரு, அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால அந்த கான்ஃபிளிக்ட் குள்ள நான் போகல, தோழர்களை நான் காயப்படுத்த விரும்பல. ஆனா நிர்மல் குமார் இதையெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துறதுங்கிறது உண்மையிலேயே அவருக்கு உண்டான அந்த காயங்கள் இருக்குல்ல, அவருக்கு உண்டான அந்த பயணங்கள் இருக்குல்ல, ரொம்ப கேவலமான வேலையை ஸ்டாலின் செய்கிறார். ஸ்டாலின் செய்யக்கூடிய வேலை கேவலமான வேலை. ஸ்டாலின் இனி அரசியலுக்கு வேண்டாம், ஸ்டாலின் ஓய்வெடுக்கலாம்னு பேசுறாரு. இல்ல, கேவலமான வேலையை யார் செய்கிறார், எது கேவலம், அதை நம்ம ஓபன் டிபேட்ல வைக்கணும். முதல்ல பொது விவாதத்துக்கு கொண்டு வருவோம். முதல்ல யார் செய்வது கேவலம், யார் கேவலமான வேலையை செய்யறாரு அப்படின்னு. திரிசாவுக்கும் இந்த அரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நேரடியா கேட்க முடியும். அவருக்கு எப்படி கான்வாய் பாதுகாப்போடு கூடிய அந்த வாகன அணிவகுப்பு நடைபெறுகிறதுன்னு நாம கேட்க முடியும். இது கேவலம்னு நாம பேச முடியும். ஆனா அதல்ல நம்முடைய நோக்கம். தமிழ்நாட்டுக்கும் நியமிக்கப்பட்டிருப்பவருக்கும் சம்பந்தமே இல்லை. இவருடைய திரைப்படத்தை தயாரித்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு டெல்லி பிரதிநிதி பொறுப்பு தரப்பட்டு இதற்காகவே தொடர்ந்து கூவி கொண்டிருந்த வைகோ ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி தமிழ்நாட்டு மக்களினுடைய இதயத்தை உலுக்கி இருக்கிறது. அது கேவலம்னு நாம பேச முடியும். அதன் பிறகு இவருடைய அட்வைசர், அதாவது செயலாளர்ன்றாங்க, அவர் அட்வைசர்னே வச்சுக்கோங்க, ஜான் ஆரோக்கிய ராஜா ஆரோக்கியசாமி, அவருக்கு பசுமை வெளிச்சாலையில வீடு கொடுங்கன்னு போய் கேட்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு வாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. கொடுத்தா அது விமர்சனம் ஆயிரும்ன்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இது கேவலம் தானே. இப்படி எதையாவது மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி காலத்துல செய்துட்டாரா? ஒண்ணு சொல்லுங்க. நான் இப்ப 3 விவகாரம் சொல்லியிருக்கேன், அதுல 1 செஞ்சாரா அவரு? சரி, ஓகே. அதன் பிறகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய அமைச்சரவையில யாரும் போன்ல மாத்திரை என்ன சிக்கி அந்த ரூபா நோட்ல அப்படி தேய்ச்சி கொடுத்தாங்களா? இல்ல, அப்படி யாரும் கொடுக்கல. அண்ணன் மதிவேந்த மாதிரி டாக்டரே இருந்தாங்க அமைச்சரவையில, டாக்டர்ஸ் இருந்தாங்க அமைச்சரவையில இல்லையா? அவங்க கூட அப்படி செய்யல. அப்ப இதெல்லாம் கேவலம் இல்ல அப்படின்னா அண்ணன் மு.க. ஸ்டாலின் செய்யறதுதான் கேவலமான்னு நீங்க சொல்கிற அந்த கருத்தை மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம். எது கேவலம், எது தகுதி இல்லாத வேலை அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். கேவலம் குறித்து தகுதி குறித்தெல்லாம் பேசுகிற யோகிதை நிர்மல்குமாருக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். நன்றி, நன்றி தோழர், நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, நன்றி, நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.